வணக்கம். ருத்ர வன்னியன் உதித்த இந்த நாளிலே வீர வன்னியன் தருமபுரி தொகுதியிலே டாக்டர் ஐயாவினால் நிறுத்தப்படுகிற அண்ணன் சரவணன் அவர்களே, நீங்க தேர்தலில் போட்டி போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எப்பவோ எம்எல்ஏவா ஆயிருந்திருக்கணும். நீங்க எம்எல்ஏ ஆகாம தடுத்தது யாரு? 2014 அண்ணன் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியிலே தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது நீங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரே கிராமத்தில் கூட உங்க பாதம் படாத கிராமமே கிடையாது. அவ்வளவு கடுமையான உழைப்பை நீங்கள் அந்த வெற்றிக்காக அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்தீர்கள் என்பதை தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் அறிவார்கள். அப்படிப்பட்ட உங்களை 2016 தனித்து போட்டியிட்ட போது தருமபுரி தொகுதி மண்ணின் மைந்தருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பொறுக்குடி நியாயமாக தூக்கினீர்கள். அதுக்கு என்ன பண்ணாரு? நம்ம ஓய்வரியா உழைப்பாளி உன்னை ஒழிக்கிறதுக்காக ஓய்வரியா உழைச்சி உனக்கு சீட்டை தருமபுரியில் கொடுக்காம பாலக்கோட்டுக்கு கொடுத்து நீங்க தேர்தலில் போட்டியிடாம பண்ணது மட்டும் இல்லாம உங்களை கட்சியினுடைய எல்லா நிலை பொறுப்புகளிலே இருந்தும் நீக்க வைத்தவர் ஓய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல். அதுக்கு துணையா இருந்தவர் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள். மறந்து போச்சா அண்ணன் சரவணன் அவர்களே? நீங்க இப்ப அவர் பேச்சை கேட்டுட்டு உங்களை மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்க போறாங்க. நீங்க அன்னைக்கு 2016 தருமபுரியில் சீட்டு கொடுத்தா நீங்க கட்டாயம் தனிச்சே வெற்றி பெற்று இருப்பீர்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆனா உங்களை கெடுத்தவர் ஜி.கே. மணி அவர்களும் ஐயா அவர்களும் என்பதை மறந்து விடார்கள். நீங்க இப்ப தேர்தலில் போட்டி போடுறது நம்முடைய அடுத்த தலைமுறை மக்களை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்னையார் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து வணங்க வேண்டிய தெய்வத்தின் முன்னால் நீங்கள் போட்டியாக நிற்கிறீர்கள். நீங்கள் உண்மையான சத்திரியனாக இருந்தால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் அன்னைக்கு எதிராக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு வன்னியரை, ஒவ்வொரு சத்திரியனை கொலை செய்வதற்கு சமம். ஒவ்வொரு வன்னியன் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அங்க அந்நியாரை எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நின்றால் நீங்கள் இந்த சமுதாயத்தின் வெகுஜன விரோதியாக ஒரு நாள் பார்க்கப்படுவீர்கள். எச்சரிக்கை அண்ணா, தயவு செய்து இந்த சமுதாயத்தின் மேல் பற்றுள்ள நீங்கள் அந்த தேர்தலிலே அந்நியாரை எதிர்த்து போட்டியிட வேண்டாம்.